नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णे स्वधामोपगते धनमज्ञानानिभिः सह कलौ नष्टदृशामीश गानार्को धुनोदितः। एवं पराभिध्यानेन कर्तृत्वं प्रकृतेः परां पुमान् कर्मसु क्रियमाणेषु गुणैरात्मनि मन्यते। மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. தன்னுடைய மறதியினால் தெய்வீகமான உயிரினம் ஜடசக்தியின் பாதிப்பை தன் செயல்களின் களமாக ஏற்றுக்கொள்கிறான். இவ்வாறு தூண்டப்பட்டு அவன் செயல்களை தானே செய்வதாக தவறாக எண்ணுகிறான். பொருளுரை. மறதி மிகுந்த உயிரினத்தை நோய் பாதிப்பால் பைத்தியமான மனிதனுக்கு ஒப்பிட முடியும். அல்லது பேய்களால் துன்புறுத்தப்பட்டு கட்டுப்பாடு இன்றி செயல்பட்டாலும் தான் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைக்கும் ஒரு மனிதனுடன் ஒப்பிட முடியும். ஜட இயற்கையின் பாதிப்பின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா உலகியல் மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இந்த உணர்வு நிலையில் ஜடசக்தியின் கீழ் எது செய்யப்பட்டாலும் அது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவால் தானே தூண்டப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உண்மையில் ஆத்மா அதன் இருப்பின் தூய நிலையில் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். ஒருவர் கிருஷ்ண உணர்வில் செயல்படாத பொழுது அவர் உலகியல் உணர்வில் செயல்படுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறார். உயிரினத்தின் அடையாளம் உணர்வே ஆதலால் உணர்வு கொல்லப்பட இயலாதது. ஜட உணர்வு நிலை தூய்மைப்படுத்தப்பட வேண்டியது. ஒருவர் கிருஷ்ணரை அல்லது பகவானை இறைவனாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் விடுதலை அடைகிறார். உணர்வு நிலையை ஜட உணர்விலிருந்து கிருஷ்ணர் உணர்வுக்கு மாற்றுவதன் மூலம் வேறு வேறு அடைகிறார். ஹரே கிருஷ்ணா. The Gaudiya Vaishnava poet Jagadananda Pandit, great devotee of Chaitanya Mahaprabhu, he said, Pishachi paile jainamati channahai mayagrasta jiver shedasha upajai. It's as if we're ghostly haunted when we embrace the material energy. ஜெகநாத பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபுவோட ஒரு சீடர், ஒரு புலவர், ஒரு கௌடிய புலவர். அவர் ஒரு பாடலை இயற்றியிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் இந்த பௌதிக ஜடசக்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதன் ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது, ஒரு பேய்களின் ஒரு சக்தியினால் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக அந்த அளவிற்கு அந்த நிலையை நாம் அடைகிறோம் என்று அவர் அந்த பாடலில் குறிப்பிடுகிறார். If you've ever seen a person who is ghostly haunted, it's pretty creepy. ஒருவர் ஒரு பேய்களினால் அதன் சக்திக்கு, அதன் ஆதிக்கத்திற்கு உட்படும் பொழுது, அதனால் தாக்கப்படும் பொழுது, அது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு நிலை. They're as animated as anyone else, but they're not there. அவர்கள் தன் நிலையை இழந்திருக்கும் போது அவர்களின் உண்மை நிலையை மறந்த நிலையில் இருக்கிறார்கள். They've been hacked. அவர்கள் ஒரு கடத்தப்படுவது போல் ஒருவித ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். So someone else is there instead. அந்த நபருக்கு பதிலாக வேறு யாரோ ஒருவர் அங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். But the person thinks that it's him. It's his body. He's in control. He thinks like this. நபர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கேன், என் உடல், என் மனம், நான் தான் அது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. There was a man about 150 years ago in West Bengal. His name was Indu Madhava Malik. வங்காளத்தில் ஒரு 150 வருடத்திற்கு முன்னால் ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் இந்து மாதவ மல்லிக். He was nearly a genius, pretty much a genius. அவர் ஒரு மிகுந்த புத்திசாலியாக இருந்தார். He had a degree in law. He had a PhD. He was a scientist. Several fields he had mastered. அவர் ஒரு சிறந்த கல்வியாளராக, அது நல்ல ஒரு கல்வி தகுதி உடையவராக இருந்தார்.
ஒரு டாக்டர் பட்டமும் பெற்றிருந்தார். அவர் ஒரு சிறந்த ஏட்டளவில் சிறந்த ஒரு கல்வியாளராக இருந்தார். He was an expert mathematician. He knew many languages. அவர் கணிதத்தில் மிகவும் வல்லுநராக இருந்தால், மேலும் பல வகையான மொழிகளை அவர் அறிந்திருந்தவராக இருந்தார். He traveled to China. He traveled overseas. He wrote many books. அவர் சீன நாட்டிற்கு சென்றிருந்தார், கடல் கடந்து பல புத்தகங்களை அவர் எழுதியிருந்தார். Maybe he's best known for inventing this multi-tier steel cookers that we use. Many tiffins stacked upon each other, you can cook your meals. Srila Prabhupada used one. அவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்று வந்து என்னன்னா, நம்ம அந்த பிரஷர் குக்கர், அதுல பல அடுக்கு பிரஷர் குக்கர் வச்சு உபயோகப்படுத்துறோம் இல்லையா, அத அவரோட கண்டுபிடிப்புகள்ல அது ஒரு முக்கியம் பிரசித்த பெற்றது. It seemed as if he knew everything and could do anything. பார்ப்பதற்கு அவருக்கு எல்லாமே தெரிந்த, எல்லா விஷயங்களும் அவர் தெரிந்தவராக இருந்தார். மேலோட்டமாக எதை வேணாலும் அவர் சாதிக்கக்கூடியவர் போல பார்ப்பதற்கு மேலோட்டமாக தெரிந்தது. But at the end of his life, he went completely mad. ஆனால் அவர் அவரோட வாழ்க்கையோட இறுதியில ஒரு முற்றிலும் ஒரு பைத்தியமாக மாறிவிட்டார். All day long he was prattling nonsense. No one cared to listen to any of his limitless babble. அவர் அந்த மாதிரி நிலைய ஒரு அடைஞ்சிட்ட அப்புறம் வாழ்க்கையோட இறுதியில ஒரு நாள் பூரா ஒரு பேத்தல், ஏதோ பேத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் பேசுறதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் அவரை சட்டையே செய்ய மாட்டாங்க. And he couldn't understand why everybody else is so uptight. அவருக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, என்ன ஏன் இப்படி ஒதுக்குறாங்க அப்படின்றது அவரால் புரிஞ்சுக்க முடியல. Sounds a lot like us, doesn't it? இதை கேட்ட பின்னாடி நம்மளோட நிலைமையே அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு தோன்றலாம். Therefore, Srila Prabhupada, in the early days, he wrote a small booklet. Who is crazy, if you think about it? அதனாலதான் பிரபுபாதர் தன்னோட ஆரம்ப காலத்துல ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாரு. யார் இங்க பைத்தியம் பிடித்தவர்கள் போல், யாரு பைத்தியம் பிடித்தவர் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு சிறிய புத்தகத்தை அவர் எழுதியிருந்தாரு. Sripad Madhvacharya has written some comments on this verse. Sorry, Prabhu, Sri Padmacharya? Madhvacharya. மத்வாச்சாரிய அவர்கள் இந்த பதத்திற்கு ஒரு பொருளை எழுதியிருக்கிறாரு. He says briefly that he concludes that the jiva considers himself to be the doer. அவர் அந்த பொருளுரையில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஜீவாத்மா ஆனவர் தன்னையே கர்த்தாவாக எண்ணிக்கொள்கிறார். He desires an alternative self, virtual self, you can say. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜீவாத்மா இன்னொரு ஒரு நிழல் போன்ற ஒரு உயிர்வாழிய உருவாக்கணும், அத மாதிரி ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. He considers himself to be the doer within this material world. இந்த பௌதிக உலகத்துல அவர் எல்லா செயல்களும் தானே செய்வதாக அவர் நினைத்துக் கொள்கிறார். But he neglects to consider the fact that he really doesn't belong in this material world. So that's an imposition. ஆனால் அவர் இந்த பௌதிக உலகிற்கு உலகை சார்ந்தவர் அல்ல அப்படின்றத அவரால் ஏத்துக்க முடியல, அதை உணர முடியல. அதனால இந்த வகையான இந்த பௌதிக உலகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மேல திணிக்கப்பட்டுள்ளது. Paravidhyanena means considering oneself to be something else, something extrinsic. பர அபித்யானேன அப்படின்னு உபயோகிக்கப்பட்டுள்ள இந்த சொற்கள், அப்படி அதனோட பொருள் என்னன்னா, ஒருவர் தன்னை வேறொருவரா நினைத்துக் கொள்வது. So this is our position as well. இதுதான் நம்மளோட நிலையும். Sridhar Swami briefly comments as well. Paravidhyanam prakriti-adhyasastena prakritir-gunaihi karmasu kriyamaneshu kartartvam-atmani manyate. The word paravidhyanam means superimposed upon us by material nature. ஸ்ரீதர் சுவாமி அவர்களும் அதே போன்ற ஒரு கருத்தை தான் தராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பர அபித்யானேன அப்படின்ற ஒரு சொற்களுக்கு இந்த ஜீவாத்மாவானது இந்த ஜட உலகை சேர்ந்தது அப்படின்ற எண்ணம், அப்படின்ற ஒரு தவறான அடையாளம் நம்ம மேல திணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு பொருளுரை தராரு.
we consider ourselves to be the performer of activities that are actually affected by the modes of material nature only. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம செய்யற செயல்கள்லாம் நம்ம தான் செய்யறோம் அப்படி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா இந்த செயல்கள் அனைத்தும் இந்த முக்குணங்களால் தூண்டப்பட்டது. In the same way, Jiva Goswami reiterates this point, and he quotes, he explains this in his Paramatma Sandarbha, Anuchhed 29. ஜீவ கோஸ்வாமி அவரும் இந்த பதத்திற்கு ஒரு பொருளை தராரு. அவரோட பரமார்த்த சந்தர்ப்ப அப்படின்ற ஒரு புத்தகத்துல வியாக்கியானம் தராரு. இந்த பதத்திற்கு ஒரு வியாக்கியானம் தராரு அத்தியாயம் 29. So he thinks himself to be the doer of activities that are actually done by Prakriti. This is the point we've been stressing. அவரும் அதே கருத்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம அங்க செய்யற செயல்கள் எல்லாம் தானே செய்வதாக ஜீவாத்மா எண்ணிக்கொள்கிறான். ஆனால் உண்மை என்னன்னா இங்க நடக்கிற செயல்கள் அனைத்தும் பிரகிருதியினால் செயல்படுத்தப்படுகிறது. It's impossible to identify with something else unless you're first identified with yourself. இப்போ ஒருவர் தன்னோட உண்மை நிலை அப்படி என்ன அப்படின்றது தெரியாத பட்சத்துல வேறொன்னா தன்னை நினைச்சுக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. In other words, it's an alternative type of ego, false ego. இன்னொரு வகையில இதை சொல்லணும் அப்படின்னா இது அந்த பொய் அகங்காரம் அப்படின்றது ஒரு மாற்று வழி, ஒரு மாற்று அடையாளம். It's a covering of ahankara that only arises by identifying with Prakriti matter. அது என்னன்னா இது இந்த அடையாளம், தவறான அடையாளம் காண்பது என்பது இந்த நம்மளோட உண்மையான அகங்காரத்தை மறைக்கும் ஒரு சக்தி. அந்த ஜட இயற்கையின் சக்தியினால் உண்மையான அகங்காரம் மறைக்கப்படுகிறது. It's not that ego causes samsara. இந்த அகங்காரம் அது இந்த சம்சாரத்தை உண்டாக்குவதில்லை. Because the ego is already there. அந்த அகங்காரம் என்பது அதனோட இருப்பு எப்பவுமே இருக்கு. You cannot have a false ego unless you have a real ego first. ஒரு பொய் அகங்காரம் அப்படின்றது உண்மையான ஒரு அகங்காரம் இல்லாதப்போ அங்க பொய் அகங்காரம் என்றதுக்கான ஒரு நிலையே சாத்தியம் இல்லை. Can you print counterfeit rupees when there are no rupees to copy? நம்ம இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்மளோட அந்த பணம் நோட்டு, அந்த பண நோட்டு உண்மையான நோட்டு இல்லைன்னா கள்ள நோட்டு அப்படின்றத அச்சிட முடியாது. So he says the sense of I or the ego is in itself not a cause for samsara because it's already fixed in the pure swarup of the jiva. அதனால இந்த ஆச்சாரியர் என்ன பொருள் தரார் அப்படின்னா, இந்த நான் என்னும் உணர்வு, நான் என்னும் அகங்காரம் என்பது இந்த சம்சாரத்திற்கு காரணம் அல்ல. ஏன்னா அந்த நான் என்னும் உணர்வு அது நம்ம சுரூப நிலையிலேயே இருக்கு. Okay, so he says, he quotes from Srimad Bhagavatam 11th canto chapter 3 text 36. அவர் ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 31வது பதத்தை மேற்கோள் காட்டுகிறார். Shamne yarindriya gane hamicha prasupte kutasthamaashayamrate taranusmritirnaha. When the senses and material false ego cease to function in deep sleep, then the fixed Atma alone remains. அவர் அந்த பதத்துல மேற்கோள் காட்டுகிறார். அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளோட புலன்கள், நம்மளோட நான் என்னும் உணர்வு இது ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும்போது அங்கு ஆத்மா மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. In deep sleep we don't have the covering of the subtle body. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை மறைப்பதற்கு எதுவும் இல்லைங்க. But we remember that we ourselves exist. ஆனால் அந்த நிலையிலும் நாம் இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்கு. We always experience. நமக்கு எப்பவுமே இந்த அனுபவம் இருக்கு. We're always conscious. We're always persons. We always have a real identity. நாம் எப்போதுமே உணர்வு உள்ளவர்கள், நாம் எல்லோரும் நமர்கள், நாம் எல்லோரும் நபர்கள்,
நமக்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையான அடையாளம் இருக்கு. So because the false identity of ahankara, false ego, remains dormant in deep sleep, and because memory of the self is not destroyed, we have memory such as I slept happily. இந்த ஆழ்ந்த உறக்கத்துல அந்த பொய் அகங்காரம் அப்படின்றது அங்க இல்லாம இருக்கு. அந்த பொய் அகங்காரம் என்பது அங்க இல்ல ஆழ்ந்த உறக்கத்துல. ஆனால் நான் என்னும் உணர்வு இருக்கு. அப்படி அந்த நான் என்னும் உணர்வு இருக்கிறதுனாலதான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது நம்மளால. We know that we were asleep. நம்மளுக்கு தெரியும் நாம நல்லா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்றது அந்த அனுபவம் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியுது நம்மள நல்லா தூங்கணும் அப்படின்னு. We know that we were asleep. நம்மளுக்கு தெரியும் நாம தான் தூக்கத்துல இருந்தோம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியுது. It's not that the sleep ever becomes ourself. அந்த தூக்கமாவே நாம மாறிடுறது இல்ல. So when in a state of false identity, in a waking state, one seeks out one's real identity as an illusory witness. Sorry, Prabhu, can you repeat it, Prabhu? When we are in a waking state, we seek out our identity as an illusory witness. ஆனால் இந்த உறக்க நிலையில் இல்லாமல் நம்ம விழித்திருக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு மாயையான ஒரு இருப்பில்லாத ஒரு இருப்பில்லாத ஒரு நபரை தானாக அடையாளம் காண்கிறோம். So this para abhidhyana that's mentioned in this verse, it really only means our bodily misidentification. பர அபித்யானேன அப்படின்ற இந்த சொற்கள் இந்த பதத்துல உண்மையிலே என்னத்தை குறிக்குது அப்படின்னா நாம் இந்த உடலோடு தவறாக அடையாளம் காணும் தன்மையை தான் குறிக்குது. Vishwanath Chakravarti Thakur says, when people dance and sing, they imitate. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவரோட வியாக்கியானத்துல அவர் என்ன சொல்லுவாருன்னா நபர்கள் பாடி ஆடும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு யாரையோ ஒருத்தரை நகல் செய்யறாங்க. So similarly we identify Prakriti as the body and the body as the self. அதே போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜட இயற்கையை இந்த உடலை தன்னையே அந்த உடலாக அடையாளம் காண்கிறோம். And he again, Vishwanath Chakravarti Thakur again points out the impossibility of having a false ego unless you've already got a real ego that might be copied. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரரும் அவரும் இதே ஒரு கருத்தை சொல்றாரு. என்னன்னா உண்மையான அகங்காரம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் ஒழிய பொய் அகங்காரம் அப்படின்ற ஒன்றுக்கு சாத்தியமே இல்லை. So this should be understood. அதனால இது நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். There's quite a bit that he goes on to say about this. அவர் இத பத்தி இன்னும் பல விரிவாக பல கருத்துக்களை அவர் சொல்றாரு. But I found another verse from Srimad Bhagavatam that explains this very well. Srila Vishwanath Chakravarti Thakur explains the same point in a different context. ஆனா பாகவதத்துல இன்னொரு ஸ்லோகத்துல இதே கருத்து இன்னும் நல்லா தெளிவாக விளக்கப்படுது. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் அந்த பதத்துக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. After Lord Brahma stole Krishna's cows and Krishna's cowherd boyfriends and was exposed by Krishna and thereafter offered prayers to Lord Krishna, Maharaj Parikshit and Shukadev Goswami had a brief discussion about this. அந்த பதத்துல பின்னணி இந்த பதத்தோட பின்னணி என்னன்னா பிரம்மா விருந்தாவனத்துல பசுக்களையும் அங்க இருந்த இடைச்சிறுவர்களையும் அவர் திருடி அவர் மறைக்கும் பொழுது அதை கிருஷ்ணர் அவர் செஞ்ச தவறை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் தன் தவறை உணர்ந்து அவர் மன்னிப்பு கோரி அதை பிரார்த்தனை செய்கிறார் பகவானிடம். இந்த ஒரு வரலாறு மகாராஜா பரீட்சித்துக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் இடையே நடந்த சம்பாஷணை அந்த பின்னணியில் அந்த பதம் இருக்கு.
repeating something that we hear quite a bit, actually, in the Upanishads. Shukdev Goswami mentioned that it's because our own self is the most dear to us that we find anything else in this world to be dear to us. அந்த உபநிஷத்துல சொல்லப்பட்ட திரும்ப சொல்லப்படுற ஒரு கருத்தை தான் அங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம பொதுவாக ஜீவாத்மாக்களுக்கு தான் அப்படின்றது ரொம்ப விருப்பமானது. எதை விடன்னா மற்ற எல்லாத்தையும் விட தன்னை மிகவும் விரும்புகிறது ஜீவாத்மா. He says, for every created being, the dearmost thing is certainly his own self. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உயிர்வாழிக்கும் தன்னையே மிகவும் விரும்பத்தக்கதாக கொண்டிருக்கிறது. The dearness of everything else is only due to the dearness of ourselves. தன்னை தாண்டி தான் இல்லாமல் இருக்கும் மற்ற விஷயங்கள்ல தனக்கு விரும்பத்தக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், விரும்பத்தக்கது எதுவா இருந்தாலும், அது ஏன் விரும்பத்தக்கதா இருக்குன்னா ஜீவாத்மா தன்னையே தான் விரும்புவதனாலதான் மற்ற விஷயங்கள்லயும் விரும்பத்தக்க ஒரு விஷயத்தை ஏத்துக்குது. Every one of us is self-centered. நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா தன்னையே நம்ம எல்லாரோட ஒரு சுபாவம் என்னன்னா, நம்மள நாமே மையப்படுத்தி வச்சுப்போம். நான் தான் மையம், நான் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. And every one of us is more attached to our own body than we are to the possessions of that body. நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் அப்படின்றது நம்ம உடல் மேல நம்மளுக்கு மிகவும் அதிகமான ஒரு பற்று இருக்கு. எந்த அளவுக்குன்னா அந்த உடல் சம்பந்தமான மற்ற விஷயங்கள், எந்த பௌதிக பொருட்கள் மேல இருக்கிற பற்றை விட ஒரு ஆத்மாவுக்கு தன் உடல் மேல அதிகமான பற்று இருக்கு. He is mentioning this. அவர் இதை குறிப்பிடுறாரு. Now, Vishwanath Chakravarti Thakur explains this in a very, very subtle way, but it's a very important way that also resonates with today's verse. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்கள் இங்க ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. அது மிகவும் சூக்ஷ்மமானது, அதே சமயத்துல மிகவும் முக்கியமானது. இந்த பதத்தை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க பதத்தனோட கருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. He says this verse establishes the conclusion of their discussion, which is that when one sees the truth, he realizes that the individual spirit soul is only an intermediate object of love. The final highest object of love is Krishna only. அவரு என்ன இந்த பதத்தோட கருத்தோட ஒரு முடிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆத்மா தன்னையே விரும்பிக் கொள்ளுது இல்லையா, தான் அப்படின்றத ரொம்ப எவ்வளவு விருப்பம் இருக்குன்றது அது தற்காலிகமானது. கிருஷ்ணர் அப்படின்றவர் தான் நித்தியமான ஒரு இன்பத்தை தரக்கூடிய விஷயம். அதுல இருந்து தற்காலிகமானதுதான் ஒரு ஆத்மாவும் தன்னை விரும்புவது. We love other people because those people bring pleasure to ourselves, to our own material body. நம்ம பொதுவாக மத்த ஒரு சில நபர்களை யாரெல்லாம் பிடிக்குது அப்படின்னா, யாரெல்லாம் நம்மளோட உடலுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறாங்களோ அவங்கள நம்மளுக்கு பிடிக்குது. And why do we love this material body so much? நாம ஏன் இந்த ஜட உடலை ரொம்ப விரும்பத்தக்கதா வச்சிருக்கோம்? Think about it. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க. We love the material body only because the material body brings pleasure to the soul. நாம ஏன் இந்த உடலை இவ்வளவு விரும்புறோம், பற்று வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த உடல் அந்த உடல்ல இருந்து ஒரு சுகம் கிடைக்குது. அந்த ஆத்மாவிற்கு அந்த உடல்ல இருந்து ஒரு ஜட இன்பம் கிடைக்குது. In the same way, we love ourselves as a spiritual entity only because that self brings pleasure to Lord Krishna. அதே மாதிரி ஒரு ஆத்மாவானது தன்னையே தான் ரொம்ப விரும்புது. ஏன்னா அந்த விருப்பத்தினால அது பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஆனந்தத்தை கொடுக்குது. So Krishna is the highest object of love, and so the greatest love is felt for him. கிருஷ்ணரே என்னன்னா
உயர்ந்த இலக்கு, நம்மளோட அன்போட உயர்ந்த இலக்கு வந்து கிருஷ்ணரு. அதனாலதான் அந்த உயர்ந்த ஆனந்தமும் அவர்கிட்டே இருக்கு. So this is an important point that's being mentioned indirectly here in this verse. இந்த ஒரு கருத்து தான் மறைமுகமாக இந்த பதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. Krishna, of course, he's in a special category because he's the supreme person. கிருஷ்ணர் அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விசேஷமான ஒரு இதுல இருக்காரு, ஒரு குரூப்ல இருக்காரு. ஏன்னா அவர் வந்து இருக்கிறதுலே உயர்ந்த உயிர் வாழி. You're not supreme persons. நாம வந்து எல்லோருடையும் விட உயர்ந்த ஒரு உயிர் வாழி கிடையாது. And that's very important. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. But we're persons nonetheless. ஆனாலும் நாம் எல்லோரும் நபர்கள் தான். And our personality is actually eternally linked with the personality of Godhead Krishna. We're not separable. ஆனாலும் நம்மளோட ஒரு சுபாவம், தனித்தன்மை பாத்தீங்கன்னா நித்தியமாக கிருஷ்ணரோட ஒரு தனித்தன்மையோட அது இணைந்தே உள்ளது. As soon as we try to separate ourselves from Krishna, then we run into problems because it's unnatural. ஆனால் நாம கிருஷ்ணரோட எப்போ நாம அவரோட தொடர்புல இருந்து துண்டிக்கப்பட்டு தனியா வரோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ பண்றோமோ அப்பதான் அங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. All of us are attached. I'm sorry, go ahead. ஏன்னா அது இயற்கையான நிலை அல்ல. Now, all of us are attached to sense gratification. நம்ம எல்லோருக்குமே புலனின்பம்னா அது ஒரு பற்று இருக்கதான் செய்யுது. Vishwanath Chakravarti Thakur has already explained why are we attached to sense gratification. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர் ஏற்கனவே விளக்குறாரு நம்மளுக்கு ஏன் வந்து புலனின்பத்துல பற்று இருக்கு அப்படின்னு ஏற்கனவே விளக்குறாரு. Because that sensual gratification brings pleasure to the self, the soul. அந்த புலன்கள்ல இருந்து கிடைக்கிற இன்பமானது நமக்கு வந்து ஒருவித இன்பத்தை அது கொடுக்குது. அது ஆத்மாவிற்கும் ஒரு இன்பத்தை கொடுக்குது அது. And the only way that's possible is through this parabhidhyana, this identification with the other thing, the body. Otherwise not possible. அந்த மாதிரியான ஒரு இன்பம் அந்த ஆத்மாவுக்கு ஏன் கிடைக்குது, ஏன் அது ஆத்மாவை போய் சென்றடையுது அப்படின்னா அந்த ஆத்மா தன்னை தவறாக உடலோடு அடையாளம் காண்பதனால மட்டும்தான் அது சாத்தியமாகுது. இல்லைன்னா அது சாத்தியம் கிடையாது. So our project in Krishna consciousness is to recognize after many births that just as sense gratification is attractive only because it pleases the soul, so in the same way our real self, our spiritual self, becomes really fulfilled only when we satisfy Krishna. அதனால நம்ம கிருஷ்ண பக்தியில நம்மளோட இலக்கு, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா எப்படி இந்த புலன் இன்பம் அப்படின்றது வந்து இந்த நம்மளோட ஆத்மாவுக்கு அந்த புலன் இன்பம்ன்றது ஒரு இதை ஆனந்தத்தை கொடுக்குதோ அதே போல நம்மளோட உண்மையான சுரூபம் அந்த ஆத்மா எப்ப முழு திருப்தி அடையும் அப்படின்னா கிருஷ்ணரோட ஆனந்தத்தை நாம நாடும்போதுதான் அது உண்மையான அதனோட ஆனந்தம் கிடைக்கும். If we're not willing to take that leap of faith, then we have as our alternative what Madhvacharya has already described for us. We have the option to accept an alternative self. அதனால இந்த ஒரு நம்மளோட சுரூப நிலையை நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கான ஒரே ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னா நம்மளோட சுரூப நிலையை விட்டுட்டு வேற ஒரு நிழல் போன்ற ஒரு மாயையான ஒரு வேற வஸ்துவை நம்மளாவே அதை கருதி அதனோட நிலையை நம்ம ஏத்துக்கணும். அதுதான் ஒரு மாற்று வழி. A counterfeit self. அது வந்து தான் அப்படின்றதுல இருந்து ஒரு ஏமாற்றும் ஒரு மாயையான ஒரு தன்மை. A virtual self. ஒரு நிழல், அது நம்மள போல ஒரு நிழல் நபர். அது a hacked account, so to speak. அது வந்து என்னன்னா ஒரு கடத்தப்பட்ட ஒரு ஒரு ஜடசக்தியின் வசப்பட்ட ஒரு நிலை. And that's what this verse is describing.
அந்த கருத்து தான் இந்த பதம் வந்து விளக்குது. Although we are transcendental to this material nature, just as the Lord is transcendental, because we've chosen to ignore the Lord and search for some alternative ego, then we have this parabhidhyana. We have this identity with something else. We have to find something else to identify with. That's the point. நம்ம வந்து இதுல என்னன்னா, நம்மளும் பகவானை போலவே ஜட சக்திக்கு தெய்வீகமாக இருந்தாலும் நம்ம வந்து பகவானோட தொடர்பு கொள்ளாததினால், பகவானிடமிருந்து விலகி வந்ததினால் வேற ஒரு மாற்று அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். So what happens then? Karmasu kriyamaneshu gunair. Whatever other activities from that point on are done by the agency of the three modes of material nature, atmani manyate. We ascribe those activities to ourselves as if we were the doers. அதனால இந்த தவறான அடையாளம் காணும் தன்மை அத வந்து அத நடந்த அப்புறம் என்ன ஆகுது, அதனோட தொடர்ச்சியா இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களால் தூண்டப்பட்டு நடக்கும் செயல்கள் அனைத்தையும் தானே செய்வதாக இந்த ஆத்மா ஏற்றுக்கொள்வதாக, அந்த நிலையை தான் ஏற்றுக்கொள்வதாக நினைத்துக் கொள்வதாக ஒரு நிர்பந்தத்தில் அவன் அந்த ஆத்மா செலுத்தப்படுகிறது. So that's forgetfulness. அதுதான் அந்த ஜீவாவின் மறதியான நிலை. And as Prabhupada writes here, we being transcendental accept the influence of material nature to be our field of activities, as if it were something innate or inalienable. அதுதான் வந்து சில பிரபுபாதர் இந்த பொருளுரையில விளக்குறாரு. நம்ம ஆத்ம நிலையில நம்ம தெய்வீகமாக இருந்தாலும், ஜடசக்திக்கு தெய்வீகமாக இருந்தாலும், இந்த ஜட செயல்களின் களம் இந்த உடலை தானாக அடையாளம் காணும் போது அந்த உடலையே தானாக நாம ஏற்றுக்கொள்றோம். In other words, as Prabhupada continues in his purport, whatever is done under the influence, driving under the influence. இதை இன்னொரு முறையில சொல்லணும் அப்படின்னா, பிரபுபாதர் அவரோட பொருளுரையில் என்ன சொல்றாரு, அந்த ஜடசக்தியின் ஆதிக்கத்தினால், பாதிப்பினால் இந்த செயல்கள் நடக்குது, இந்த செயல்களை ஆத்மா செய்கிறது. This is what we're doing. We are intoxicated behind the wheel of a car and we're driving erratically throughout material existence. நாம என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜடசக்தியின் ஒரு போதையினால அந்த நம்ம சக்கரங்கள்ல அந்த ஜடசக்தியின் போதையினால தொடர்ச்சியாக பற்பல பிறவிகளில் இந்த செயல்கள்ல முக்குணங்களால் தூண்டப்பட்டு அந்த செயல்களின் பந்தத்துக்குள்ள வந்துடும். Srila Prabhupada has given two examples. One of them is to be haunted, another one is to be insane, a third one is to be intoxicated. பிரபுபாதர் அவர்கள் ஒரு 2-3 எடுத்துக்காட்டு தராரு. என்னன்னா, ஒரு பேய்களினால துன்புறுத்தப்பட்ட ஒரு நபர் என்ன செய்யறாரு, இல்ல நோய் பாதிப்பு ஆகி தன்னோட சுய புத்திய நிலையை இழந்தவர் என்ன செய்யறாரு, அப்படின்ற ஒரு 2-3 எடுத்துக்காட்டுகளை அவர் தராருங்க. So Prabhupada writes, whatever is done under the influence of the material energy is accepted by the conditioned soul as self-actuated. அவர் என்ன சொல்றாரு பிரபுபாதர் அப்படின்னா, இந்த ஜட இயற்கையின் ஜடசக்தியின் ஆதிக்கத்தினால் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் தன்னோட செயல்களாகவே இந்த ஜீவாத்மா ஏற்றுக்கொள்கிறது. The drunkard is under the influence of alcohol and we are under the influence of Maya. ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர் வந்து அந்த குடியினோட சாராயத்தினோட போதையின் கட்டுப்பாட்டில் வருகிறார், ஆதிக்கத்தின் கட்டுப்பாட்டில் வருகிறார். அதே போல நம்ம எல்லோரும் வந்து இந்த ஜடசக்தியோட ஒரு ஆதிக்கத்தின் கீழ் வந்துடுறோம். In both cases, it's voluntary. It's our choice. இந்த 2 எடுத்துக்காட்டுகளையுமே நம்ம பார்த்தோம்னா தன்னிச்சையாக தான் இந்த நிலையை நம்ம வந்து ஏத்துக்கிறோம், அடைஞ்சிடுறோம். The person who takes intoxication wants to experience an alternative experience. எப்படி வந்து ஒரு போதைப் பொருளை உட்கொள்றவர் வந்து தன்னோட சுய நிலையிலிருந்து வேற ஒரு போதையின் அந்த போதையோட அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை வேண்டி அவர் தன்னோட சுய விருப்பத்தினால அதை ஏற்றுக்கொள்றாரு இல்லையா, அந்த மாதிரி.
And the conditioned soul is searching for an alternative ego, alternative self-identity. அதே போல இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா என்ன பண்ணுதுன்னா ஒரு மாற்று ஒரு அடையாளத்தை வேண்டி இந்த ஜட உடலை தன்னை தானாக அடையாளம் காணுது. The problem with intoxication is that it wears off and then you're back where you started from. ஒரு போதையோட ஆதிக்கத்தின் கீழ் வரவரு என்ன நடக்குது, அவருக்கு போதை தெளிஞ்ச அப்புறம் தன்னோட இயல்பு நிலைக்கு வராரு. People sometimes drink to escape their problems. சில சமயம் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்காக ஒரு செயற்கையா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க. But because intoxication is only a temporary illusion, it doesn't actually solve their problems. ஆனால் இந்த போதை என்னன்னா அது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு தான். அதனால என்ன ஆகுது, திரும்ப அவங்க தன்னோட பிரச்சனைக்கே திரும்ப வந்துடுறாங்க. அது நிரந்தர தீர்வு தர்றதில்லை. Similarly, we have turned away from Krishna and we have successively chosen one alternative identity after another throughout various species, bodies, universes, planets, etc., etc. அதே போல நாம என்ன பண்றோம், கிருஷ்ணரிடமிருந்து விலகி வந்துட்ட அப்புறம் பல்வேறு உயிரினங்கள்ல, பல்வேறு இனங்கள்ல, பல்வேறு கோள்கள், பிரபஞ்சங்கள்ல நாம தொடர்ந்து பற்பல பிறவிகளா வேற வேற உடல்களை எடுத்துக்கிட்டு அப்படியே அவர் கிருஷ்ணரிடமிருந்து விலகி இருக்கிறோம். Just as the temporary illusion of intoxication doesn't really solve our problems, it doesn't work. So similarly, the temporary illusion of one material consciousness after another, it doesn't really solve our problems. It doesn't work. எப்படி இந்த போதைப் பொருளை தன்னோட பிரச்சனைக்காக தற்காலிகமாக அதுல இருந்து விலகி இருக்கிறதுக்காக ஒருத்தர் போதைப் பொருளை உட்கொள்றாரோ அது எப்படி ஒரு நிரந்தர தீர்வா இல்லையோ, அதே போல நம்ம இந்த மாதிரி பல உயிரினங்கள்ல ஜட உணர்வை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உண்மையாக நம்மளோட பிரச்சனையை அது தீர்க்கிறது இல்லை. But our eternal love of Godhead is so irrepressible that when it's perverted, people become so determined that they prefer to embrace insanity instead. ஆனால் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட நித்தியமான அன்பு, பகவானின் மீதான நம்மளோட நித்தியமான அன்பு அது திரிந்த ஒரு நிலையில இந்த பௌதீக உலகத்துல வெளிப்படுவதனால மக்கள் என்ன பண்றாங்க, இங்க முற்றிலும் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு நிலையை ஏத்துக்கிறாங்க. That's a little bit more, it lasts longer. You're intoxicated for a longer period of time. இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம ஏற்றுக்கொள்வதனால என்ன ஆகுதுன்னா, இதுவும் ஒரு போதை மாதிரி தான், ஆனா இது பல நெடுங்காலமாக இந்த நிலை தொடருது. Intoxication wears off after a few hours. பொதுவாக நம்ம இந்த உலகத்துல பார்த்தோம்னா போதை பொருளை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில மணி நேரங்கள்ல அது அந்த போதை தெளிஞ்சு தன்னோட சுயநிலைக்கு அவங்க திரும்பிடுறாங்க. Ghostly possession, it may last for several years. Sorry, Prabhu, ghostly possession, Prabhu? To be hacked by a ghost. இப்போ அந்த பேய்களால துன்புறுத்தப்படும் ஒரு நிலை அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போறவங்க ஒரு சில வருடங்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கலாம். But psychiatric disease, insanity, that usually lasts for an entire lifetime, sometimes even longer. ஆனால் பொதுவாக இந்த மனநல பாதிக்கப்பட்டு யாராவது பித்து பிடித்தது போல், பைத்தியம் பிடித்தது போல் அந்த நிலைக்கு அடைஞ்சிடுறாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முழுதும் கூட தொடருது. சொல்ல போனா வாழ்க்கையை தாண்டி கூட அது தொடரலாம். But it's still an illusion. It still is only temporary. ஆனாலும் இந்த நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு மாயை தான், அது தற்காலிகமானது. And needless to say, it doesn't make anyone any happier. இது சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த நிலையும் நமக்கு ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியோ ஆனந்தத்தை தருவதில்லை. Just see the determination of the conditioned soul. எப்படி இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா அந்த ஒரு தவறான நிலையை எவ்வளவு ஒரு உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்குன்றத மட்டும் நீங்க பாருங்க. Just
just look at how envious he has become that he's willing to undergo that degree of difficulty in order to escape Krishna or to exploit Krishna's things. இதுல யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பொறாமை குணத்தினால ஆட்பட்டு இருந்தால் இவ்வளவு கடினமான ஒரு துன்பங்களை ஏத்துக்கிறதுக்கு கூட இந்த ஆத்மாக்கள் வந்து தயாரா இருக்குது. So Prabhupada continues, actually the soul in his pure state should be in Krishna consciousness. சில பிரபுபாதர் அவர் தொடர்ந்து சொல்றாரு அவரோட பொருளுரையில, ஒரு ஆத்மா தன்னோட தூய நிலையில வந்து அது ஆத்மா என்பது வந்து கிருஷ்ண உணர்வுல தான் இருக்குது. And if you're not willing to be in Krishna consciousness, then it's understood. Consciousness cannot be killed. It will be there. It's just a question of how perverse it becomes. ஆனால் அந்த கேள்வி இதுல என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்க அந்த ஆத்மாவிற்கு சம்மதமா உடன்படுதா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா உணர்வு என்பது வந்து ஆத்மாவோட ஒரு குணம், அந்த உணர்வு என்பது கொல்லப்பட முடியாது. So instead of endlessly searching out the right mix of perversion, it's better just to try to purify our consciousness. அதனால இந்த கலப்படம் உள்ள அந்த உணர்வுல எது ஒரு சரியான நிலை, எது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு தொல்லை இல்லாத நிலை என்றதை தேடுவோம் ஒரு முயற்சி இறங்குறத விட நாம வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கிறதா ஒரு சரியான தீர்வு. And then Prabhupada concludes his purport perfectly. சில பிரபுபாதர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு முடிவுக்கு வராரு இந்த பொருளுரையில. He says that one becomes liberated by accepting Krishna as the Supreme Lord, as one's master. அவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணரை அல்லது பகவானை தனது எஜமானராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆத்மா இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுதலை அடைகிறது. The mode of consciousness changes from material to spiritual when we're willing to take that step. நம்ம இந்த பகவானை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நம்மளோட ஜட உணர்வானது கிருஷ்ண உணர்வுக்கு மாற்றப்படுகிறது. It comes down to nothing other than this. இதை தவிர நம்மளுக்கு வேற எந்த ஒரு தீர்வும் கிடையாது. Krishna, I'm not the master, you are the master. I am the servant. நம்ம என்ன நிலைக்கு நம்ம எதை உணரணும் அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கிருஷ்ணா நான் வந்து எஜமானர் கிடையாது, நீங்க தான் எஜமானர், நான் உங்க சேவகன். We're so damn stubborn in this world. நாம ரொம்ப ஒரு பிடிவாதம் பிடித்த ஒரு நபர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்துல. We'll do anything but embrace that principle. நாம வந்து எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆனா இந்த ஒரு மாற்றத்தை, இந்த ஒரு உணர்வை ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை. We will vainly search after 8,400,000 different options of false ego instead. ஆனா அதை செய்யறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், 84 லட்சம் உயிரினங்கள்ல ஏதாவது ஒரு உயிரினத்தை, ஏதாவது ஒரு உடலை தேடி அதனோட வாய்ப்பை தேடி நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். We're willing to remain intoxicated forever. நாம இந்த ஒரு தவறான ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு போதையில மயக்கத்துல நித்தியமாக இந்த பந்த நிலையில் இருக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறோம். We're willing to tolerate the ghostly possession. நாம இந்த ஒரு பேய்களின் ஒரு கட்டுப்பாட்டுல வர்றதுக்கு கூட அதை கூட நம்ம ஏத்துக்கிட்டு அதையும் சகிச்சுக்கிறோம். We're even ready to go crazy. நாம பைத்தியமா மாறுறது கூட தயாரா இருக்கும். Instead of serving Krishna. கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கு பதிலாக இந்த எல்லா நிலைகளையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். So, therefore, the Srimad Bhagavatam 10th Canto, Chapter 14, Text 55 is very, very profound. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 55வது பதத்துல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணமே நம வேஹி த்வாம் ஆத்மானாம் அகிலாத்மனாம் ஜகத்ஹிதாய சோப்யத்ர தேஹி வா பாதி மாயயா. That means that Krishna, being the soul, the original soul of all souls,
has descended out of his causeless mercy for the benefit of this whole universe. கிருஷ்ணர் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவான கிருஷ்ணர் தனது காரணமற்ற கருணையினால் அவர் என்ன பண்றாரு, ஆன்மீக உலகத்திலிருந்து இந்த ஜட உலகத்திற்கு இறங்கி வராரு. And by the strength of his internal potency, Yogamaya, he appears to be just like an ordinary human child. மேலும் அவரு தன்னோட அந்தரங்க சக்தியினால் இந்த ஜட உலகில் ஒரு சாதாரண ஒரு குழந்தையை போல தோற்றமளிக்கிறார். Just as he appeared before Lord Brahma in this 10th canto episode. அவர் எப்படி இந்த பிரம்மாவின் முன்னாடி ஒரு சாதாரண ஒரு இடைச்சிறுவராக தோன்றினாரோ அது போல. Looking for lost calves in the marshes of the Yamuna as if he was unable to locate them. அவர் என்ன பண்றாரு, அந்த மாதிரி இடைச்சிறுவரா காணாம போன கன்றுக்குட்டிகளை அந்த புதர்கள்ல, யமுனை நதிக்கரையில இருக்கிற புதர்கள்ல காணாம போன கன்றுக்குட்டிய அது எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரியும் அவர் தேடுறாரு. How did he find the boys that Brahma hid if he's not able to find his own calves? அவர் இந்த கன்றுக்குட்டிகளை கண்டுபிடிக்க முடியாதவர் பிரம்மா இடைச்சிறுவர்களை திருடி மறைச்சது அவரால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? And he's walking around holding yogurt rice in his left hand. அவரு மேலும் இங்கும் அங்கும் நடந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, அவரோட இடது கையில தயிர் சாதத்தை வச்சுக்கிட்டு இங்கே அங்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. And when Brahma finally appears to him, he looks completely mugdha in front of Lord Brahma and says, I don't know what all these things you're saying are, but have you seen my cowherd boyfriends? மேலும் பிரம்மா அவர் முன்னாடி தோன்றான அப்புறம் அவர் எதுவும் தெரியாத மாதிரி ஒரு பிரம்மா கிட்ட சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியல, என்னோட நண்பர்கள் இடைச்சிறுவரை நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. He can't get away with holding yogurt rice in his left hand when he's at home. He can only get away with it when he's out in the field with his friends. அவர் வீட்டுல இந்த மாதிரி கையில தயிர் சாதத்தை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது, அங்க கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அவரு நண்பர்கள் கூட இருக்கும்போதுதான் இந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார். That too is the arrangement of his internal potency, just to increase the sweetness of love that he exchanges with his pure devotees, those who are ready to accept him as master. அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த நிலையில அவர் ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அதுவுமே அவரோட அந்தரங்க சக்தியோட ஒரு ஏற்பாடுதான். அவரோட அன்பு, அதனோட அந்த இனிமை, அந்த அன்போட இனிமை அவரோட நண்பர்கள், அவரோட பக்தர்கள், நித்திய பக்தர்கள் அந்த பரஸ்பர பரிமாற்றத்திற்காக அவரோட அந்தரங்க சக்தியினால செய்யப்பட்ட ஒரு ஏற்பாட்டினால அவர் இந்த மாதிரி ஒரு லீலைகள்ல இறங்குறாரு. And Krishna comes here, Jagat Kalyan ke liye, just to benefit this world. He comes here to display these pastimes and attract us back home, back to Godhead. கிருஷ்ணர் அதுபோல கிருஷ்ணர் இந்த லீலைகளை செஞ்சு இந்த ஜட உலகிற்கு ஏன் வரார் அப்படின்னா, இந்த லீலைகளை செஞ்சு அதனால இங்க இருக்கிற நம்மளை போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை கவர்ந்து எடுத்து நம்மள ஆன்மீக உலகத்திற்கு கூட்டிட்டு போறதுக்காக அவர் இங்க வராரு. So easy to make that decision and take advantage just by chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. அதனால இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நாமளும் கரையேறுவதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழி என்னன்னா, அவரோட ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வது. And then we experience transcendental bliss of the kind that we read in Srimad Bhagavatam 10th canto. அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்மளும் என்ன பண்ணலாம், நம்ம அந்த தெய்வீகமான ஆனந்தத்தை அந்த பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல குறிப்பிடப்பட்டது போல அந்த ஆனந்தத்தை நாம உணரலாம், அனுபவிக்கலாம். But we're so foolish and so inauspicious that we would rather wander without end throughout this world as drunkards, as maniacs, as ghostly haunted ghouls. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாம, இந்த ஒரு முடிவை எடுக்காம எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னா, மமங்கலமா இருக்கும் அப்படின்னா,
இந்த உலகத்துல முடிவே இல்லாத அளவுக்கு சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பைத்தியமாக, ஒரு பேய்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல இங்கும் அங்கும் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். One dream after another, one nightmare after another, one lifetime after another. Where does it end? Once we're a king, once we're a pauper. What is the end of it all? ஒரு கனவுல இருந்து இன்னொரு கனவு, ஒரு கொடுமையான சூழ்நிலையில இருந்து இன்னொரு கொடுமையான ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ்க்கையில இருந்து இன்னொரு வாழ்க்கை, ஒரு சமயத்துல ராஜாவா இருக்கும், இன்னொரு சமயத்துல பிச்சைக்காரனா இருக்கும். இப்படியே பல மாற்றங்கள்ல, பல சுழற்சிகள்ல இந்த பற்பல பிறவிகளா சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கான முடிவுதான் என்ன? So on the face of it, this verse, tonight's verse, reminds us of Bhagavat Gita chapter 3, text 27. இந்த பதம் மேலும் பகவத்கீதை 3வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. Prakritehe kriyamanani sarvashah ahankara vimurhatma kartahamiti manyate. I think everyone here knows this verse. இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். Do you need to translate? Yes, Prabhu, I can. The bewildered spirit soul, under the influence of the modes of material nature, thinks that he is the doer of activities that are actually carried out by those modes. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கிறான். He is a fool. ஜீவாத்மா ஒரு முட்டாள். Not only a fool, he's a deluxe fool. Sorry, Prabhu, what is the meaning, Prabhu? Deluxe. I don't know, Prabhu. Is there an alternate word, Prabhu? A state-of-the-art fool. Okay, அவர் முட்டாள் மட்டுமில்ல, உண்மையிலே தலை சிறந்த முட்டாள். Mudha actually means he's an ass, beast of burden. மூடா அப்படின்னா அதுக்கான ஒரு பொருள் வந்து என்னன்னா கழுதை, ஒரு சுமையை தாங்கும் ஒரு கழுதை. Do you ever feel like a beast of burden when you come home dead tired from the office at the end of a long hard day? நீங்கெல்லாம் அலுவலகத்துல நாள் பூரா கடுமையா உழைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஒரு சுமையை தாங்கும் ஒரு கழுதை மாதிரி. Or maybe you're at home and you're slaving hard in a hot kitchen and doing all the housework and trying to do the laundry and then screaming children, and then when your husband comes home, then he's in a bad mood because he had a similar day at work. இல்லைன்னா நீங்க வந்து வீட்டுல நாள் பூரா கடுமையா உழைச்சி சமைச்சுக்கிட்டு இருந்தீங்க, சலவை வேலைகள்லாம் பாக்குறீங்க, குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்க கிட்ட சத்தம் போட்டு அவங்கள கண்டிக்கிறீங்க. இந்த மாதிரி உங்க நாள் பூரா கழிச்ச அப்புறம் உங்களோட கணவர் அலுவலகத்துல இருந்து வந்தாருன்னா அவரும் இதே போற அனுபவத்தை அலுவலகத்துல அனுபவிச்சுட்டு தான் வீட்டுக்கு வராரு. Working hard and getting only a little pleasure for one's toil is what the ass does, mudha. மிகவும் கடுமையாக உழைச்சி ஒரு சிறிதளவேயான ஒரு இன்பத்திற்காக கடுமையாக உழைக்கிறது, அது பேரு தான் வந்து மூடா. But we're not talking about ordinary mudhas here. We're talking about super mudhas. ஆனால் அது போன்ற பொதுவான மூடர்களை பத்தி நாம அங்க பேசிக்கிட்டு இல்ல. இங்க வந்து நம்ம யாரை பத்தி பேசுறோம்னா இருக்கிறதுலே தலை சிறந்த மூடர். Vishesh mudhas. ரொம்ப விசேஷமான ஒரு மூடர். Vimudha. விமூடா. So kartaham iti manyate. This is the same, on the face of it, it's the same thing that we've heard in Bhagavad Gita tonight, but there's a lot deeper resonance here. There's a lot deeper ramifications that the commentators have discussed as we've been explaining. இதே இந்த பகவத்கீதை ஸ்லோகமோட கருத்தும் இந்த பாகவதம்ல இன்னைக்கு பார்த்த ஸ்லோகமோட கருத்தும் ஒரே கருத்து தான். ஆனால் இந்த பாகவதம்ல அந்த ஆச்சாரியர்கள் கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை வியாக்கியானத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. So as we said, Srila Prabhupada has given us a very simple formula of how to perfect our lives. Just accept yourself as an eternal servant of Krishna and be free of all miseries. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் எளிமையான ஒரு வழிமுறையை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, நம்ம கிருஷ்ணரோட நித்தியமான சேவகன் அப்படின்றத உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு
அவருக்கு அவரோட பக்தி தொண்டில் ஈடுபட்டு ஒரு நித்தியமான ஆனந்தத்தை அடையலாம். As Bhaktivinoda Thakur said, Jeev Krishnadas ei vishwas kore to ar dukho nai. That means if you believe this, that you are an eternal servant of Krishna, and you're prepared to act on that knowledge, then all your miseries are finished. ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் அதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாம கிருஷ்ணரோட நித்திய சேவகன் அப்படின்றத ஏற்றுக்கொண்டு அவரோட சேவையில ஈடுபட்டோம்னா நம்மளோட துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். And then Krishna will very happily reveal himself to you. How does he do so? In the form of his holy name. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில என்ன ஆகுது, கிருஷ்ணர் தன்னையே அவர் நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவர் எப்படி வெளிப்படுத்துவார்னா அவரோட புனித நாமத்துல. You can rejoin Krishna's pastimes simply through chanting the holy name. நம்மளும் கிருஷ்ணரோட லீலையில பங்கு பெறலாம். எப்படின்னா அவரோட புனித நாமத்தை உச்சாடனம் செய்வதன் மூலமாகவே அவரோட லீலைகள்ல நாம பங்கு பெறலாம். Don't believe me. என்ன நம்பாதீங்க. Just try it for yourself and see. நீங்க இதை செஞ்சு பாருங்க. உங்களோட அனுபவத்தினால நீங்க இதை உணர்ந்துக்கலாம். நீங்களே பண்ணி பாருங்க. Okay, our time is up, so we should stop now. But if anybody has any questions or comments, we can maybe discuss. Okay, நேரமானதுனால இங்க நிறுத்திக்கலாம். நம்ம பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்ததுன்னா பகிர்ந்து கொள்ளலாம். Yes, Mataji. Krishna one thing that really struck me is that you are willing to embrace insanity instead of surrendering to the Lord. It seems like it's shocking actually, because insanity is we lose control over ourselves. I mean, who wants to become insane? So I was just trying to understand that a little better, because we do find, I mean, I kind of have, like recently I was speaking with somebody who has anxiety disorder, and the person does not want to let go of it. Everything that we say makes sense, right? It's rational, but she does not want to let go of her anxiety. So it's almost like she's holding on to it. So I one time even asked her, are you so attached to it that you just want to hold on to something and this is it? So is that the same thing when we prefer to embrace? He's got to translate this now. So. மத்தாஜி டிரான்ஸ்லேட் பண்றேன், நீங்க கரெக்டா பாருங்க. மத்தாஜியோட கேள்வி என்னன்னா, இந்த இன்னைக்கு வகுப்புல தன்னோட சுய விருப்பத்தினால நம்ம ஒரு பைத்தியம் பிடித்த நிலையில இந்த உலகத்துல இருக்கோம், இந்த ஜட சக்தியோட ஆதிக்கத்துல அப்படின்னு பிரபுஜி இன்னைக்கு சொன்னாரு. அந்த கருத்தின் ஒரு தொடர்புல மாதாஜியோட நண்பர் ஒருத்தவங்க மன அழுத்தம் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த மன அழுத்தம் இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இல்லாம இருக்காங்க. அந்த மன அழுத்தத்தை மேலேயே ஒரு பற்றுதலே வச்சிருக்காங்க. அப்படின்றது அவங்களோட நண்பர்கிட்ட அந்த மாதிரி ஒரு நிலையை பார்த்தாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணுதானா அப்படின்றதான் கேள்வி. Now we're beginning to see the profound ramifications of this very simple principle that you are not the material body. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஆழமான ஒரு விளைவு. எதனோட விளைவு அப்படின்னா, நம்ம இந்த ஜட உடல் அல்ல, அதனோட தவறான அடையாளத்தோட ஆழமான ஒரு விளைவு அங்க பார்க்கிறோம். It all sounds very simple and even easy until you try to do it. Until you try to act on it. Try to apply these teachings, really. Then you see how conditioned we are. இது இந்த கருத்துக்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப சுலபமா இருக்கும். எது வரைக்கும்னா இத நம்ம பயிற்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும் இதுல எவ்வளவு கடினம் இருக்கு அப்படின்றது. Srila Prabhupada gave 2 examples. I added a third. In all 3 cases, there is in fact loss of control.
இன்னைக்கு இந்த பதத்துல சில பிரபுபதர் அவர்கள் 2 எடுத்துக்காட்டு கொடுக்கிறாரு. நம்ம அந்த தவறான உடல் அடையாளம் அப்படின்றது எந்த மாதிரி அப்படின்றதுக்கு 2 சில பிரபுபதரோட எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காரு. 3வதா பிரபுஜி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தாரு. இது 3த்துலயுமே பார்த்தோம்னா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். என்னன்னா நம்ம கட்டுப்பாட்டுன்றத நம்ம இழக்கிறோம். And in all 3 cases, I would insist it is voluntary. Ultimately, it's voluntary. இந்த 3 எடுத்துக்காட்டிலுமே நான் வலியுறுத்தி சொல்லுவேன் என்னன்னா, இது இந்த 3 நிலைகளுமே தன் சுய விருப்பத்தினாலதான் நடக்குது. If that sounds very harsh, it's because we have not yet really accepted the theory that we are not this material body. இத நம்புறதுக்கு, இதை ஏத்துக்கிறதுக்கு, இது நம்ம சுய விருப்பத்தினாலதான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, அதனோட பொருள் என்னன்னா, நாம இன்னும் நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற கருத்தையே நம்ம இன்னும் ஏத்துக்கலன்னு அர்த்தம். It's not actually a theory. இது ஒரு ஏட்டளவு கருத்து கிடையாது. இது we consider it a theory. நம்ம இத ஏட்டளவு கருத்தா இத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். Because we're still insisting on our independence. ஏன்னா இன்னும் நம்மளோட அந்த சுதந்திரம் அத விட்டு கொடுக்காம இருக்கோம். We still want to reserve some space for an alternative identity. இன்னும் நாம ஒரு சிறிதளவு இடத்தை நாம தக்க வச்சுக்கிறோம். எதுக்குன்னா ஒரு மாற்று ஒரு அடையாளத்துக்காக ஒரு சிறிய இடத்தை நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருக்க பாக்குறோம். But actually it's just a fact. There's no question about it. You cannot have counterfeit money without having real money. ஆனால் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட உண்மையான அடையாளம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான மாற்று அடையாளம் தான் இந்த தவறான அடையாளம் காணுதல். உடலோட எப்படி பணம், உண்மையான பணம் இல்லைன்னா கள்ள நோட்டு கிடையாது. அது போல. So sometimes people feel this is very harsh. சில சமயம் இந்த கருத்துக்களை கேட்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப தாக்கமா இருக்கே இந்த கருத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. Or very, maybe I want to say hard-hearted. ரொம்ப ஒரு இறுகிய மனசு இருக்கிறவங்க தானே இந்த மாதிரி கருத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். But in one fell swoop, that simply illustrates 2 things. Sorry, Prabhu, if one feels? This only illustrates 2 things. ஆனால் இந்த கருத்து 2 விஷயங்களை தான் விளக்க வருது. One is the strength of our opposition to the principle of surrender. ஒரு கருத்து என்னன்னா, நம்ம சரணாகதி அப்படின்றதுக்கான நம்மளோட எதிர்ப்பு அதை வலியுறுத்துது. அது ஒரு கருத்து. And the other one is the profound depth of this very simple process of Krishna consciousness, but it's very deep at the same time. Prabhupada used to say simple but very sublime. இன்னொரு கருத்து என்னன்னா, நம்ம இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்றது ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. அதை நம்ம ஏத்துக்கிறது இல்லை. It's a very, very deep process. We have to eventually recognize that. இது ரொம்ப மிகவும் ஆழமான ஒரு முறை. அது அதை நம்ம உணரணும். As deceptively simple as it is, it's also inconceivably profound. எப்படி இந்த கிருஷ்ண பக்தி முறைன்றது மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப எளிமையா தெரிஞ்சாலும் மிக மிக ஒரு ஆழமான ஒரு முறை இது. And all this is really just an expansion or an illustration of this principle of Srinada Pisanichena Turodeva Sahishnana Amanina Manadena Kirtaniya Sadahari. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்ற மாதிரி அந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னா, நம்ம எப்போ ஒரு புல்லை விட தாழ்வாகவும் ஒரு மரத்தை விட பொறுமையாகவும் இருந்தோம்னா நம்ம பகவானோட நாமத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்ய முடியும். அதை தான் வெளிப்படுத்துது இந்த கருத்துக்கள். The words are very simple. இந்த வார்த்தைகள் ரொம்ப எளிமையா இருக்குது பாக்குறதுக்கு. The concept is very easy to grasp. No challenge.
இதுல இருக்க கருத்தை புரிஞ்சுக்கிறதும் பாத்தீங்கன்னா சுலபம் தான், அது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. But to actually apply it to your life, wait a minute, that's like way out of bounds, over the top. ஆனால் இந்த கருத்துக்களை நாம நடைமுறை வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது அது சாதாரண விஷயமே கிடையாது. We're sick. That is what it comes down to. We're sick. நாம ஒரு நோயோட ஒரு பாதிப்புல இருக்கோம், அதுதான் இதனோட முடிவு. I won't say we're sick, I'll say we're crazy. நம்ம நோயோட பாதிப்புன்னு கூட சொல்ல முடியாது. உண்மையிலே சொல்லணும்னா நம்ம ஒரு பித்து குடிச்ச ஒரு நிலையில இருக்கோம். We're grossly haunted. ஆனால் ஒரு பேய்களோட ஒரு ஆதிக்கத்துல வந்தவங்க கூட சொல்லலாம். We're too intoxicated to get a handle on life. நாம ரொம்ப ஒரு போதையோட பொருளுக்கு ஒரு ஆதிக்கத்தினால நம்மளோட வாழ்க்கையோட ஒரு கட்டுப்பாட்டையே இழந்திருக்கோம். Real life. உண்மையான வாழ்க்கை. Not this illusory play life. இந்த ஒரு ஜட வாழ்க்கை இல்ல, மாயையான வாழ்க்கை இல்ல, உண்மையான வாழ்க்கை. Counterfeit life. இந்த ஒரு ஏமாற்று வாழ்க்கை இல்ல. So this is the point, that Prabhupada says things that are very simple, but they're very, very, very deep at the same time. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த முறையானது ரொம்ப எளிமையானது மேலோட்டமாக பார்த்தா, ஆனா அது மிகவும் மிகவும் அதே சமயம் மிக மிக ஆழமானது. Okay. So thank you very much for listening very patiently. We will hopefully meet again in another week. Yes, by Srila Prabhupada's grace. எல்லாருக்கும் மிக்க நன்றி. Thank you so much. Hare Krishna. Hare Krishna. Jai Srila Prabhupada.